கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். ஐயா, அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். ஐயா, பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய அன்பு ஒன்று தான் எங்களை மாற்றும். எங்களுடைய எல்லா கட்டுகளை உடைக்கிறவர் நீங்கள் தான். எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இந்த வேதவசனத்தில் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் என்று. மனுஷனுடைய வாழ்க்கையில் தவறுகள் என்பது எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஏன்னா எந்த மனுஷனும் பூரணமானவர் அல்ல. நாம் இந்த உலகத்தில் பாவியாக பிறந்ததுனால நம்ம வாழ்க்கையில் எப்பவும் தவறுகளும் குறைகளும் குற்றங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தவறுகள் 2 விதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அறியாமையினால் செய்கிறதான தவறுகள். 2வது, அறிந்தே செய்கிற தவறுகள். இந்த 2 தவறும் தேவ சமூகத்தில் பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அறியாமையின் காலத்தில் நம்ம தவறு பண்ணியிருந்தா அந்த தவறுகளெல்லாம் தேவன் பெருசாக கண்டுகொள்றதில்லை. காரணம், அவங்களுக்கு அறிவில்லை. நம்ம பாருங்கள், சின்ன குழந்தைங்க தவறு பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? தப்பு பண்ணிட்டோன்னா அது தெரியாமல் செஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு அதை குறித்து அறிவில்லை என்று சொல்லி நாம் அதை விட்டு விடுகிறோம். ஆனால் வளர்ந்து முதிர்ந்தவர்களான பிறகு தவறு செய்யும்போது அது தண்டிக்கப்படுகிறதை பார்க்கும். இதுபோல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமையில் சில தவறுகள் செஞ்சுருக்கலாம். அதை சில நேரம் ஆண்டவர் காணாதவர் போல கூட இருப்பார். ஆனால் நாம் துணிகரமாய் செய்கிற பாவமானாலும் அறியாமையினால் செய்கிற பாவமானாலும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது.
அவர் கட்டளையே சொல்கிறாரு, இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கு அவர் சொல்கிறார். நாம் ஒரு தவறை செய்துட்டு அந்த தவறை யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக அது தவறாக இருப்பதில்லை என்று நினைக்க வேண்டாம். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நம்மளை பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது, அதுதான் ஆண்டவருடைய கண். நம்முடைய எல்லா வாழ்க்கையின் அந்தரங்கமும் அவருக்கு தெரியும், மறைமுகம் அவருக்கு தெரியும், நம்முடைய பாவம் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய குற்றங்கள் அவருக்கு தெரியும். அவரை மறைச்சு நம்ம எங்கேயும் ஓடிட முடியாது, எங்கேயும் தப்பித்து கொள்ளவும் முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவரும் அறிகிறவருமாக இருக்கிறார். எனவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய குற்றங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அறியாமையின் பாவமானாலும் அறிந்து செய்த பாவமானாலும் சரிதான். அது எப்படிப்பட்ட பாவமானாலும் அது தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பினால் கடவுளிடத்திலிருந்து நமக்கு இரக்கமும் தயவும் மன்னிப்பும் கிடைக்கும். இந்த நாளில் உங்கள் குறைகளை ஆண்டுகிட்ட சொல்லுங்கள். தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம், தெரியாமல் செஞ்சுருக்கலாம். எப்படி செஞ்சுருந்தாலும் தேவன் நோக்கி ஒப்பிடும்போது பதில் தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்திருந்த பாவம் எது வேணாலும் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.